சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பேசா இடும்பைகள் பேசி. வியாக்கியானம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அவருடைய வியாக்கியானத்தை சொல்கிறேன். முதல்வன் பால் கொண்ட மோகத்தினால் இன்னது பேசலாம் இன்னது பேசக்கூடாதென தெரியாது பேசத்தகாத பழிச்சொற்களை பேசி உணவை வெறுத்து விட்டதனால் சுத்த பேய் உடம்பாகி உளறி திரிந்தேன். இக்கோலத்தினை கண்ட நாயகனாகிய இறைவன் எனது பிரபஞ்ச ஆசையாகிய பேயை ஓட்டி தன் திருவடியின் கீழே இணைத்து கொண்டானேடி என்று வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். நம்ம இப்படிலாம் சிந்திக்கிறேன். என்ன சொல்கிறார்? அந்த கடவுளிடத்தில் எனக்கு மோகம் வந்து விட்டது. இதை பக்தி பரமாகவே அவர் அர்த்தம் சொல்கிறார். நான் தத்துவஞான பரமாகவே சொல்லின்னு இருக்கேன். பக்தி பரமாகவும் அர்த்தம் சொல்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம வேதாந்த அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தின்படியே நான் அர்த்தம் சொல்லின்னு இருக்கேன். இப்போ கடவுள் பேரில் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சி விட்டான். கடவுள் பேரில் பைத்தியம் பிடித்து விட்டது, மோகம் வந்து விட்டது. அப்போ கடவுள்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாதுங்கிற மரியாதை வேண்டாம். நான் கண்டதெல்லாம் பேச ஆரம்பித்தேன். அதனால என்ன ஆச்சு? அது மாத்திரம் இல்லை, எனக்கு உலகத்தில் ஒன்றுமே பிடிக்கல. பேய் உடம்பாகி பிதற்றி திரிந்தேன் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் எனக்கு அவர் ஆசையை ஓட்டினாருங்கிறார். வியாக்கியானத்தில் தோஷம் புரியுறதோ? என்ன, நான் உலகத்தை வெறுத்துட்டு கண்டபடியெல்லாம் பேசின்னு இருந்தேன் அப்படின்னா, இப்போ வைராக்கியம் அடைஞ்சேன் ஆனால் வாய் சரியா இல்லைன்னு அர்த்தமா? எனக்கு வைராக்கியம் வந்துடுது வாய் சரியில்லாமல் இருந்ததுன்னு அர்த்தமா? கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதனால் அந்த வியாக்கியானத்தை பின்பற்ற முடியல. இன்னும் அந்த வியாக்கியானத்தில் ஆழம் இருக்கலாம், எனக்கு புரியல. அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ உணவை வெறுத்து விட்டேன்னா, இந்த பாட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, பாரதியார் பாட்டு, பாலும் கசந்ததடி படுக்கை நொந்ததடி, அப்படி கோல கிளி மொழியும் செவியில் குத்தல் எடுத்ததடி. இதெல்லாம் சைக்காலஜிக்கு இது மாதிரி நல்ல பாட்டே இருக்க முடியாது. மனோ தத்துவம் ஏதாவது அவஸ்தைப்பட்டா தலைவிதி வந்ததுன்னா இந்த மாதிரி பாட்டு. என்னது இந்த பாட்டு பேர்ன, தூண்டு சுடர்மணி போல் குத்து விளக்க தூண்டில் புழுவினை போல்னு ஒரு பாட்டு, பாரதியாரோட பாட்டு. அதாவது ஒரு பெண் விரக தாபத்தினால பாடுற மாதிரி எழுதியிருக்காரு. ஆனால் அது கண்ணன் பேரில், கிருஷ்ணர் பேரில், கிருஷ்ண பரமாத்மா பேர். அதை ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறார். வேண்டும் பொழுதாக எல்லாம் வெறுத்து விட்டதடி, உணவை வெறுத்து விட்டேன் எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நிறைய விஷயங்கள்லாம் வருது. 4 வைத்தியரும் இனிமேல் நம்புவதற்கு இல்லை என்றார். 4 வைத்தியர், ஒரு வைத்தியர், 4 வைத்தியரும் இனிமேல் நம்புவதற்கு இல்லை என்றார். பாலத்து ஜோசியனோ, பாலத்துக்கிட்ட ஒரு ஜோசியர் இருந்திருக்கார். அவர் ஊரில் எங்கேயோ புது பாண்டிச்சேரியிலையோ எங்கேயோ இருந்திருக்கார். பாலத்து ஜோசியனோ கிரகம் படுத்தும் என்று விட்டான். எண்ணி எண்ணி பார்த்தேன், அவன்தான் யார் என நினைத்திருந்தேன். கண்ணன் திரு உருவம் கண்முன்னே தோன்றினது அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. பார்த்தா அது விரக தாபம் மாதிரி இருக்கும். பரிபூர்ண பக்தி ரசம் அது. இது இப்படிலாம் அந்த கவிகளுக்கு இது ஒரு வழக்கம், சம்பிரதாயம். ஏன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு அனுபவத்தை, தெரிஞ்ச அனுபவத்தை வைத்துக்கொண்டு தெரியாத ஒரு விசேஷமான அனுபவத்தை விளக்குறதுங்கிற ஒரு நியாயத்தின்படி இந்த அனுபவத்தை வச்சுன்னே விளக்கி சொல்கிறாங்க. அப்படி தான் இந்த பாடல்கள்லாம் இருக்குது. பேசா இடும்பைகள் பேசி. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பேசத்தகாத வார்த்தையெல்லாம் பேசிடுவோம். தான் நம்ம பார்த்தோம்னா, லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணாதான், நான் ஒரு நாள் சொன்னேன் நினைக்கிறேன், ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சுக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன், இல்லை மறந்து போச்சு. 3 மாதங்கிறது 3 வருஷம் ஆன மாதிரி இருக்குது இப்போ. அதனால் இந்த டேப் ரெக்கார்டர் ஒன்று வச்சுக்கிட்டு ஆன் பண்ணிடணும். எப்பவும் ஆன்லேயே இருக்கணும். காலம்புரை எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும். அப்பப்போ கேசட் தீர்ந்து போச்சுன்னா மாற்றிக்கணும். என்னெல்லாம் நாம் பேசுகிறோம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிடணும். அத்தனை ரெக்கார்ட் பண்ணி அன்றைக்கி ராத்திரி போட்டு கேட்கணும். அதை கேட்குறதுக்கே நமக்கு 12 மணி நேரம் ஆகணும். ஒரு 2 நாளைக்கு கேட்கணும், எப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம், என்னெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இதெல்லாம் நம்ம பேசியிருக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணும். அதுதான் சங்கராச்சாரியார் சொல்கிறார், யோகத்துக்கு முதல் வாசல் ஆன்மீக வாழ்க்கையின் வாயிற்படியே வாயை கட்டுப்படுத்துவது.
யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங்நிரோதோ பரிக்கிரஹ. பொருள்களை அதிகமாக வைத்து கொள்ளாமல் இருத்தலும் பேசாமல் இருத்தலுமே ஆன்மீக வாழ்க்கையின் வாயில் படியாகும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.